டேய் எங்கடா போகிறேன்? முறுக்கு செய்ய மாவு அரைக்க போகிறேன். அதுக்கு ஏண்டா ஒளிஞ்சு போகிறேன்? அம்மாடா நைஸாக அரைச்சிட்டு வர சொன்னாங்க. கவலையாக இருக்கு. ஆனால் என்ன கவலைன்னு தெரியலை. என்ன கவலையே தெரியாமல் கவலைப்படுறதுன்னு வச்சு ஒரே கவலையாக இருக்கு. ஒரு நொடி தன்னை மீண்டும் இந்த காட்டுக்கு தலைவனாக தேர்வு செய்தால் அனைவருக்கும் இலவசமாக கம்பளி தருவேன் என்றதாம். கம்பளிக்கு ரோமம் எங்கிருந்து விடுகின்றது என்று உணராத செம்மறியாடுகள் தலையை ஆட்டுவிட்டு சென்றனர். எனது கேரண்டி. இந்தியாவில் பணத்தை ஏழைகளுக்கு கடனாகவும் பணக்காரர்களுக்கு நன்கொடையாகவும் தருகின்ற இடம்தான் வங்கி. அன்புள்ள அப்பா, அப்பா உங்களுடைய கனவுகள் என்னுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் எனது பொறுப்புகள். உங்களுடைய நினைவுடன் என் இதயத்தில் இன்றும் என்றும் இருக்கும். மனவலிமையை வளர்த்துக் கொள்வோம். எதிர்கால திருப்பங்கள் எப்போது வேண்டாமானாலும் நடக்கலாம். பெட்ரோல் பேங்கில் எழுதியுள்ள வாசகம்: இங்கு செல்போன் பயன்படுத்தக்கூடாது. ஜிபே, போன்பே, கூகுள் பே, பேடிஎம் பயன்படுத்தலாம். இது என்னடா அக்கிரமா இருக்கு? தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழையும் தமிழர்களையும் உயர்வாக பேசுவது. ராஜஸ்தான், யூபி, மாப்பி, ஒரிசாவில் தமிழர்களை திருடனாகவும் இந்தியாவுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவதுதான் ஒரே ஆளா? மனிதன் மரணம் மகிழ்ந்தவுடன் அவன் பயன்படுத்திய பாய், தரவாணி, துணிமணிகளை எரித்து விடுவார்கள். அவன் பயன்படுத்திய காரையோ வீட்டையோ நகையோ எரிப்பதில்லை. நல்லா சுட சுட டீ வேணும்னு கேட்டு வாங்கிட்டு ரொம்ப சூடாக இருக்குன்னு ஊதி ஊதி குடிக்கிற மாதிரி தான் வாழ்க்கையும்.